மலை என்றால் மிருனாவுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் கையில் இருந்து புத்தகங்களை எல்லாம் ஹேண்ட்பேக்குக்குள் வைத்தார். குடியையும் விரிக்காமல் முகத்தில் பன்னீர் சிதறல்களை மலைத்துளிகளை ஏந்தி ரசித்த போதுதான் கார் ஆரனின் ஒலி அவரை உசுப்பியது. யாரோ தவத்தை கலைத்துவிட்ட ரிஷியை போல் கோபத்துடன் திரும்பியவரின் பார்வை அந்த காரில் இருந்து குடையுடன் இறங்கிய முகிலனை கண்டதும் ஒரு கணம் ஸ்தபித்து போனான். கொடி போன்ற உடலுடன் தங்க சிற்பம் போல் உயரமாக கருப்பு வைரமாய் ஒளிரும் விழிகளுடன் அழகின் மொத்த உருவமாய் நின்றிருந்தவனை ரசித்தபடி வேகமாக அவள் அருகில் வந்தான். ஏன் இப்படி மலையில் நினைச்சிட்டு நிக்கிற? காய்ச்சல் வந்து என்ன செய்யறது? ஆழ்ந்த குரலில் சிறு கோபத்துடன் கேட்டான். நீ ஏதோ செய்ய வேண்டாம். உதடு வரை வந்த வார்த்தைகளை மறைத்து பதில் ஏதும் கூறாமல் அவன் தந்த குடியையும் மறுத்து தன்னிடம் இருந்த குடியை எடுத்து விரித்தாள் மிருனா. கண்களில் குறுகுறுப்புடன் அவளையே கூர்ந்தவனின் விழிகளில் சிறு ஆச்சரியம் மின்னல். உனக்கு மலையில பிடிக்குமா? மெதுவாக கேட்டவனை நம்ப இயலாத வியப்புடன் பார்த்தவள் மெல்லிதான தலையசைப்புடன் விலகி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். ஒரு நிமிட ரசனையுடன்